மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் பற்றி பார்க்கணும். மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் அப்படின்னா என்னன்னா, நம்ம மாதவிடாய் காலங்களில் எப்படி நம்ம சுகாதாரமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறது தான் மென்ஸ்ட்ரல் ஹைஜீன். அது எதுக்காக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இதுக்கான விழிப்புணர்வு இல்லை. நிறைய சரியான சானிடரி பர்சன் முறையாக பயன்படுத்த தெரியல, சில பேர் டிஸ்போஸ் பண்ண தெரியல. அதுக்காக தான் இந்த மாதிரி உங்கள்கிட்ட குழந்தைகள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக இந்த மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் அவேர்னஸ் வந்து கொடுக்கறதுக்கு இன்னைக்கு நம்ம கிளாஸ் எடுத்துக்கலாம். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன அப்படின்னா, நம்ம வளர்றோம் இல்லையா, நம்ம வந்து குழந்தையா பிறக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக வளரணும். நம்ம உடம்பு வளர்கிற டைத்தில் வந்து நம்ம ஒரு சில மாற்றங்கள் நம்ம உடம்புல வரும். இதுக்கு காரணம் என்னன்னா ஹார்மோன்ஸ். ஸோ இந்த ஹார்மோன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல ஹார்மோன்ஸ் உற்பத்திக்கு அதிகமாக ஹெல்ப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம பிட்யூட்ரி கிளாண்ட் இங்கே இருக்குது. நம்மளுடைய இங்கே இருக்குது. இது நேரம் மூளைக்கு கீழே இருக்குது, கீழ்ப்பகுதியில் இருக்கும், சிறிய பட்டாணி வடிவில் இருக்கும் இந்த பிட்யூட்ரி கிளாண்ட். இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா மாஸ்டர் கிளாண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. கிளாண்டே மாஸ்டர் கிளாண்ட் சொல்லுவாங்க. இது பிட்யூட்ரி கிளாண்ட் சொல்ல, இதுக்கு இன்னொரு பேர் மாஸ்டர் கிளாண்ட் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம வளர்கிறதுக்கான ஹார்மோன் இங்கே தான் சுரக்குது. அப்புறம் நம்மளுடைய வேர்வை சுரப்பிகளாக வேலை செய்யுது, அதுக்கான ஹார்மோன் இங்கே தான். அதாவது நம்ம உடம்புல நிறைய ஹார்மோன்ஸை உருவாக்குறதுல முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த பிட்யூட்ரி கிளாண்ட் தான். ஸோ அந்த வகையில் நம்ம வளர்ச்சி, நம்ம பருவம் அடையும் அப்படிங்கிற பருவம் அடைஞ்சு வந்துருக்கோம் இல்லையா. ஸோ அதுக்கான ஒரு ஹார்மோன்ஸ் இருக்கிறது இந்த பிட்யூட்ரி கிளாண்ட் தான். ஸோ நம்ம வளரோம் இல்லையா. ஸோ இப்போ நம்ம வளர்கிற காலத்தில் உதாரணத்துக்கு டீனேஜ் வயசுல ஒரு 9லேருந்து அந்த வயசுல தான் நம்ம வளரக்கூடிய விடுவோம். நம்ம மென்ஸ்ட்ரல் ஆகிறதுக்கான அந்த பீரியட் வந்து ஆரம்பிக்கிறதுக்கான டைம். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெண்களாக இந்த பொம்பளை பிள்ளைங்க என்ன ஆகும் அப்படி, கேர்ள்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும், நம்மளுடைய முகத்தில் பரு வர ஆரம்பிக்கும். அப்புறம் வந்து மார்பகங்கள் கொஞ்சம் லைட்டாக வளர ஆரம்பிக்கும். நம்ம இடுப்பு பகுதியில் கொஞ்சம் சதை போல மாதிரி வரும். ஸோ இதெல்லாம் பெண்களுக்கான மாற்றம். அப்புறம் அந்தரங்க உறுப்புகள் மற்றும் வந்து அக்கல்கள் எல்லாம் வந்து முடி வளர ஆரம்பிக்கும். இதே மாதிரி பாய்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இதெல்லாம் முகத்தில் பரு வர ஆரம்பிக்கும், தாடி மீசை இதெல்லாம் வரும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வளர்ச்சி ஹார்மோனோட வேலை தான். சரிங்களா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணுவாங்க, தெரியுதா? பாய்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி முகத்தில் பருக்கள் வரும். அவங்களுக்கும் அந்த ஒரு பகுதியில் அக்கல்கள் எல்லாம் முடி வளர ஆரம்பிக்கும். இது அவங்களுக்கு வளர்றதுக்கான அறிகுறி. சரி, இப்போ வளரணும் இல்லையா, நம்ம வந்து ஆரோக்கியமாக வளரணும் அப்படின்னா நமக்கு உடம்புக்கு என்னென்ன சத்துக்கள் தேவை? பார்த்தீங்கன்னா என்ன தேவைன்னா அது என்னென்ன மாதிரி சாப்பாட்டில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால், முட்டை, காய்கறிகள், அப்புறம் தானியங்கள், உலர்பழங்கள் எல்லாத்தையும் அதுலாம் வந்து இந்த மாதிரி அந்த ஊட்டச்சத்து நிறைந்த பொருட்கள்லாம் நம்ம சாப்பிட்டா நம்ம வந்து என்ன நல்லா வளரலாம். ஸோ அதனால உங்களுக்கு இப்போலேருந்து உங்களுக்கு வந்து சின்ன பிள்ளைலேருந்து உங்களுக்கு என்ன சொன்னால் ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ வந்து முக்கியமான ஊட்டச்சத்து எது தேவை நம்ம உடம்புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயன் சத்து ரொம்ப முக்கியம். ஏன் அயன் சத்து ரொம்ப முக்கியம் யாருக்காவது தெரியுமா? பிளட் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா நம்ம உடம்புல வந்து பிளட் இருக்கு. பிளட் வந்து ரெட் கலரா இருக்கிறது காரணம் என்ன? இந்த ஹீமோகுளோபின் வந்து ஹீம் பிளஸ் குளோபின் தான் ஹீமோகுளோபின். ஸோ ஹீம்ங்கிறது அயன், குளோபின்ங்கிறது ஒரு புரோட்டீன். ஸோ அந்த ஹீமோகுளோபினோட அளவை வச்சு தான் நம்ம வந்து நல்லா இருக்கோமா, அனிமிக்கா இருக்கோமா, இல்லை நல்லா இருக்கோமா அப்படின்றது தெரியும். ஸோ அந்த ஹீமோகுளோபினோட லெவல் இன்க்ரீஸ் ஆகணும். நம்ம அயன் சத்து உள்ள பொருளை நம்ம சாப்பிடணும். அயன் சத்து எதுலையா அதிகமாக இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா எதில் இருக்கு? ட்ரை நட் ஃப்ரூட்ஸ்ல எல்லாம் இருக்கு. இது எல்லாத்துலயுமே வந்து அயன் சத்து நிறைய இருக்கு. இப்போ நம்ம உடம்புல வந்து அயன் சத்து ஏன் முக்கியம் ரொம்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அந்த பரிமாற்றம் இருக்கு இல்லையா, அதுக்கு ரொம்ப வந்து இந்த அயன் சத்து வந்து ரொம்ப ஹெல்ப் ஆகும். இந்த அயன் சத்து நம்ம உடம்புல வந்து சீக்கிரம் அப்சர்வ் ஆகணும் அப்படின்னா விட்டமின் சி நம்ம சேர்த்து எடுத்துக்கணும். விட்டமின் சி எதில் அதிகமாக இருக்கு? பொட்டேட்டோ, மேங்கோ, அப்புறம் ஆம்லா. அதை வாங்கிட்டீங்க. நெல்லிக்காய் ஒரு நாளைக்கு ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டாவே உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த காலத்தில் இப்பெல்லாம் ஆப்பிள் வந்து எல்லாருக்கும் சாப்பிடுவாங்க. அப்போல்லாம் வந்து ஆப்பிள் வந்து பெரிய பணக்காரங்க மட்டும் சாப்பிடுவாங்க. அந்த நெல்லிக்காய் தான் வந்து எல்லாருமே சாப்பிடுவாங்க, எல்லாருமே கிடைக்கும் கிராமத்துக்கு. ஸோ நெல்லிக்காய் வந்து சாப்பிடுவோம். இதெல்லாம் இந்த மாதிரி விட்டமின் சி நிறைந்த பொருட்கள் நம்ம சாப்பிட்டோம்னா ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்குவோம். நம்ம உடம்பு வந்து அயன் சத்து வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதாவது மாதவிடாய் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லாமல் நம்ம வந்து குறிப்பிட்ட வயசு வருவோம் இல்லையா. இப்போ சில பேர் வந்து 9 வயசுலேயே வந்துடுவாங்க. 9 to 12, 17 வயசுக்குள்ளே வந்துடுவாங்க, பெரிய பிள்ளை ஆகிடுவாங்க. அதை ஒருத்தவங்களும் ஒரே மாதிரி எல்லாரும் இருக்க மாட்டாங்க, டிஃப்ரெண்ட் ஆகும். அந்த உங்களுக்கு வந்து ஹெரிட்டரி ப்ராப்ளம் அந்த மாதிரி வம்ச வழியாக வர்றதும் இருக்குது. இல்லை நம்ம உடம்பு வாங்க வச்சும் அந்த ஒருத்தவங்களுக்கும் மாறுபடும். எல்லாரும் ஒரே மாதிரி டயத்தில் ஒரே வயதில் வரமாட்டாங்க. ஸோ இந்த மென்சஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அதாவது நம்ம உடம்புல வந்து எதிர்காலத்துல நமக்கு வந்து திருமண வயது 21 ஆகும்போது நமக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க இல்லையா, அந்த கல்யாண வயதானதுக்கு அப்புறம் எல்லாருக்குமே குழந்தை பேருன்னு ஒன்று நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த குழந்தையை தாங்குற அளவுக்கு எதிர்காலத்துல வரக்கூடிய குழந்தைய தாங்கக்கூடியதுக்கான சக்தி நம்ம கருப்பைக்கு வேணும். சரியா, நம்ம கருப்பையில தான் உருவாகும் குழந்தை வந்து கருப்பையில தான் உருவாது. எல்லாம் வயிறு சொல்லுங்க, வயிறு கிடையாது, கருப்பையில தான் உருவாகும். ஸோ அந்த கருப்பையை வந்து வலுவாக்குறதுக்கு ஒரு எதிர்காலத்துல ஒரு குழந்தை சுமக்கிறதுக்கான அதுக்கான ஒரு பவரை கொடுக்கக்கூடியது இந்த மென்சுரல் சைக்கிள் தான். சரியா, இது வந்து 28 டேஸ்க்கு ஒரு தடவை வந்து இந்த மென்சுரல் சைக்கிள் வந்து இருக்கும். நார்மலான மென்சுரல் சைக்கிள் 28 டேஸ், சில பேர் 21 வரும், சில பேர் 21 டேஸ்லேயே திருப்பி வரும். அதெல்லாம் ஒரு பெரிய இது கிடையாது. சில பேர் பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் ஆன ஃபஸ்ட்டு மாதமே வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2-3 வருஷத்துக்கு கூட சில பேருக்கு வந்து 10 டேஸ்க்கு ஒரு தடவையோ இல்லை அந்த சைக்கிள் வந்து ஒரு இரகுலராக தான் இருக்கும், கரெக்டாக இருக்காது. இது காரணம் வந்து நான் சொன்ன மாதிரி ஹெல்த் ப்ராப்ளமாக கூட இருக்கலாம், இல்லை உங்களோட உடம்புல ரத்தம் இல்லாத ஒரு காரணம் கூட இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா இதெல்லாம் வந்து இந்த 15 டேஸ்க்கு ஒரு தடவை இருக்கிறதுக்கான ஒரு ட்ராபேக். இது வந்து பயப்படணும்னு அவசியம் இல்லை. இது பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் இதே குழந்தைட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் டாக்டர் போய் பார்க்குற மாதிரி இருக்கும். அதிகமாக ஓவராக ப்ளீடிங் ஆனாலோ இல்லை வந்து 15 டேஸ்க்கு ஒரு தடவை இந்த மாதிரி பீரியட்ஸ் வந்தாலோ நீங்கள் வந்து உடனே டாக்டர் காமிக்கணும். ஏன்னா நார்மலான மென்சுரல் சைக்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 டேஸ்க்கு ஒன்ஸ் வர்றது நார்மல் மென்சுரல் சைக்கிள் சொல்லுவாங்க. இது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஒருத்தவங்கள உடம்பு வாக வச்சு அது டிஃப்ரெண்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா மென்சுரல் பீரியடாக இருக்கும்போது நம்ம எந்த மாதிரி பொருட்களை பயன்படுத்தணும், அது எப்படி பயன்படுத்தணும் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அந்த அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ. சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா மென்சுரல் ஹைஜீன் பார்த்தீங்கன்னா மென்சுரல் ஹைஜீன் ப்ராடக்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னென்ன இருக்குது மார்க்கெட்டில் வந்து இப்போ எல்லாமே கிடைக்கிது. சரிங்களா, அது சானிடரி பர்ஸ், மென்சுரல் கப்ஸ், மென்சுரல் பேண்டீஸ், டேப்போன், இன்னும் நிறைய இருக்குது. நான் ஒரு சில தான் உங்களுக்கு இங்கே சொல்ல போகிறோம். இப்போ உதாரணத்துக்குன்னா சானிடரி பர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இப்போ நிறைய புதுசு புதுசாக கொண்டு வராங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா விஸ்பர், ஸ்டேப்ரி, இன்னும் நிறைய வருது இல்லையா. ஸோ இந்த மாதிரியான சானிடரி பேட்ஸ் வந்து யூஸ் சரியா யூஸ் பண்ணிட்டு டிஸ்போஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்குது, அப்புறம் மெடிக்கல் ஷாப்ஸ்லேயும் கிடைக்குது. இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. எப்படி இருக்கும், சின்னதாக ஒரு மெல்லிஸாக ஒரு காட்டன் உள்ளார வச்சு அது மேலே ஒரு லேயர் வச்சு கொடுத்துருக்காங்க. மெல்லிஸாக இருக்குது. இது வந்து அவைலபிள் சைஸ் சின்னது இருக்குது, ஸ்மால் இருக்குது, எக்ஸல் இருக்குது. யாருக்கு என்ன மாதிரி தேவையோ அந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். சரியா, அது மாதிரி நமக்கு எந்த மாதிரி சைஸ் அவைலபிள் தேவையோ நம்ம அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா மென்சுரல் கப்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு கப் மாதிரி இருக்கும், மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சிலிக்கான் இல்லைன்னா பிளாஸ்டிக்கால் ஆக்கப்பட்டிருக்கும். ஸோ இது வந்து அந்த வெஜினலில் வச்சுக்கணும். அதாவது நம்ம எங்கே பீரியட்ஸ் படுதோ அந்த இடத்துல அதை வச்சுட்டா என்ன ஆகுதுன்னா அதுக்கான ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். அது ஃபில் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து டிஸ்போஸ் பண்ணிட்டு திருப்பி ரீயூசபிள். இது வந்து ரீயூசபிள், மறுபடியும் பயன்படுத்தணும். அது நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா ஸ்டெரிலைட் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்டெரிலைட் பண்ணிக்கணும். அதாவது அதை நல்லா ரிமூவ் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு திருப்பி பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா மென்சுரல் பேண்டீஸ். இப்போ வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது மென்சுரல் பேண்டீஸ். பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நார்மல் பேண்டீஸ் மாதிரி தான் இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ள வந்து இந்த ஸ்பான்ச் வச்சு இந்த மாதிரி காட்டன் வச்சுருப்பாங்க. வெளியில் லீக் ஆகாது. இது வந்து வாட்டர் ப்ரூஃப். மலையில் போனால் கூட நம்ம போனால் கூட கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படின்னு யூஸ் பண்ணும்போது. ஆனால் இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒன்று வந்து நமக்கு வந்து எந்த இதுவும் வராது. அப்போ நான் இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம இப்போ ரோல் பெயிண்ட்லாம் பார்த்துருக்கீங்களா, ரோல் மாதிரி இப்படி கீழே இருந்து மேலே வரைக்கும் அடிப்பாங்க. அந்த மாதிரி ரோல் மாதிரி சின்னதாக இருக்கும், அந்த வெஜினால வச்சுப்பாங்க. அது ஸ்பான்ச் மாதிரி தான் இருக்கும், அதுலேயும் பண்ணி தான் இருக்கும். ஸோ அது மாதிரி வந்து ஒரு நூல் வச்சுருக்கும். சரியா, அது என்ன அந்த வெஜினால வச்சுப்பாங்க. அது அதிகமாக ஓவர் ப்ளீடிங் ஆகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணுவாங்க. முக்கால்வாசி இந்த அது இல்லையா ஸ்விம்மிங்கில் பண்ணுறாங்க, தண்ணிக்குள்ள ஸ்விம்மர்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது இந்த டேப் தான். சரிங்களா, இது ஒரு யூஸ் அண்ட் த்ரோ தான். ஓகேங்களா, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய டிஸ்போஸ் சரியாக பண்ணுறது இல்லைன்னு சொல்கிறாங்க. அது டிஸ்போஸ் பண்ணுறது சரியாக ஒழுங்காக பயன்படுத்தி திருப்பி டிஸ்போஸ் பண்ண சரியாக இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து மென்சுரல் ஹைஜீன் ப்ராடக்ட்ஸ். இது வந்து இப்போ சொல்லியாச்சு என்னென்ன மாதிரி மார்க்கெட்டில் கிடைக்குன்னு சொல்லிட்டோம். இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு இப்போ பார்த்துக்கிறோம். இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எப்போதுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதாவது இப்போது மென்சுரல் பேட் யூஸ் பண்ணிவிட்டு டிஸ்போஸ் பண்ணிட்டு வரும்போது கை கழுவுவோம். ஆனால் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கண்டிப்பாக கை வாஷ் பண்ணிக்கணும். இப்போ வந்து நீ பேட் வைக்க போகிற மென்சுரல் ஆகிட்டு பேட் வைக்க போகிறேன்னா நல்லா கையை நல்லா சோப் போட்டு கழுவிக்கணும். நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அதை எடுத்து நீங்கள் பயன்படுத்தணும். பயன்படுத்தி முடிச்சோடனே திருப்பி எப்படி டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி அந்த எடுத்துட்டு எப்படி பண்ணணும் தெரியுமா? இருக்காவது எப்படி டிஸ்போஸ் பண்ணணும்
எடுத்து அப்படியே சுருட்டி அப்படியே போட்டுடணுமா இல்லை டஸ்ட்பின்ல அப்படியே போட்டுடணுமா இல்லை ஃப்ளஷ் அவுட் பண்ணணுமா? எப்படி பண்ணணும்? எப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், அதை யூஸ் பண்ண அந்த பேடை வந்து ஒரு நியூஸ் பேப்பர்ல வந்து வச்சு நல்லா ஃபோல்ட் பண்ணி டஸ்ட்பின்ல போட்டு மூடிடணும். ஏன் மூடணும் அப்படின்னா அது திறந்து இருந்துச்சுன்னா அதில் கிருமிகள் வெளில பரவும், ஸ்மெல் வரும். ஸோ அதனால தான் இப்படி டிஸ்போஸ் பண்ணணும். சரியா? அதே மாதிரி ஃப்ளஷ் அவுட் பண்ணவே கூடாது. ஏன் அப்படின்னா எல்லாருக்கும் அது போய் அடைச்சிக்குவோம். அப்போ தண்ணி வந்து சரியா போகாது, ட்ரைனேஜ் வந்து சாக்கடையில் போய் மாட்டிக்கும். அப்போ தண்ணி ஒழுங்கா போகாது. ஸோ அதனால அந்த மாதிரி எந்த தப்பும் இங்கே இல்லை, எங்கேயுமே பண்ணக்கூடாது. டிஸ்போஸ் பண்ணுறது இப்படி தான் டிஸ்போஸ் பண்ணணும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சானிடரி பேட் எரிக்கிறதுக்கான ஒரு இயந்திரம் வந்துட்டு அதில் வச்சுட்டிங்கன்னா கூட அது எரிச்சிடும், சாம்பல் ஆக்கிடும். சரியா? அது வந்து இப்போ எல்லா ஸ்கூல்ஸ்லையும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வீட்டில் டிஸ்போஸ் பண்ணாலும் இப்படி தான். நம்ம வீட்டில் போய் இந்த மிஷின்லாம் தேட முடியாது. ஸோ வீட்டில் டிஸ்போஸ் பண்ணிங்கன்னா என்ன பண்ணணும், இந்த மாதிரி தான் நல்லா ஃபோல்டு பண்ணி மடிச்சு தான் போகணும். சில பேர்லாம் எரிச்சுட்டாங்க தனியாக போட்டு, அந்த மாதிரி பயன்படுத்தணும். சரியா? அப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து வாஷ் பண்ணுவாங்க, சில பேர் வந்து சானிடரி பேடை வாஷ் பண்ணிட்டு தூக்கி போடுவாங்க. அப்படி பண்ணவே கூடாது. நம்ம சானிடரி பேடை யூஸ் அண்ட் த்ரோ தான். ஸோ அதனால யூஸ் பண்ணிட்டு அப்படியே ஃபோல்டு பண்ணி மடிக்கி போட்டு போட்டுருவோம். பென்சில் கப்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ரீயூசபிள். இது வந்து சிலிக்கான் வாட்டர் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ இதை யூஸ் பண்ணிட்டோம். என்ன பண்ணணும், நம்ம திரும்ப வாஷ் பண்ணிட்டு அது ஸ்டெயில் பண்ணி அது சுடு தண்ணியில் போட்டு, ஏன் வந்து கொதிக்கிற தண்ணியில் போடணும் அப்படின்னா அப்படி பண்ணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பேண்டிஸ், எதுவும் பேண்டிஸ் அப்படிதான் அது வாஷ் பண்ணிட்டு ரீயூசபிள் தான். ஆனால் வந்து அதில் டிஸ்இன்ஃபெக்டன்ட் போகணும். உதாரணத்துக்கு டெட்டால் வந்து டிஸ்இன்ஃபெக்டண்டாகவும் இருக்கு, ஆன்டிசெப்டிக்காகவும் இருக்கு. எப்படியா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மாதிரி துணியிலாம் போடுவோம், கிருமி நாசினியா தரையில போடும்போது அந்த டிஸ்இன்ஃபெக்டண்டாக சரிப்படுது. ஆன்டிசெப்டிக் பார்த்தீங்கன்னா நம்ம அடிபட்டுடுச்சுன்னா நம்ம இது பண்ணுவோம் இல்லையா, டெட்டால் பொருள் அது வந்து ஆன்டிசெப்டிக்காக வருது. ஸோ அந்த மாதிரி பொருளை பயன்படுத்தி நம்ம வந்து அதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த டேம் பண்ண சொல்ல யூஸ் அண்ட் த்ரோ சொல்லிக்கலாம். இப்போ நம்ம பேட்ஸ் யூஸ் பண்ணும்போது இப்போ தான் பண்ணணும். என்ன பண்ணணும், பேட் யூஸ் பண்ணும்போது சரிங்களா? இது புரியுதா? அப்புறம் பார்த்தீங்கன்னா பேர்டு வந்து பார்த்தீங்கன்னா 6 ஹவர்ஸ்க்கு 1 டைம் வந்து கண்டிப்பாக மாற்றணும். அதாவது உங்களுக்கு படுதோ கடலையோ அந்த 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து சானிடரி பேடை வந்து சேஞ்ச் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வர ஆரம்பிக்கும். அதே வச்சுட்டு இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒன்று படலை நம்ம சில பேர் வச்சுருப்பாங்க, பண்ணக்கூடாது. 6 ஹவர்ஸ்க்கு கம்பல்சரி ஒரு நாள் மாற்றிக்கணும். சரியா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து சீக் நிறைய படும், 1 மணி நேரத்துக்கு கூட அது வந்து ஃபில் ஆகிடும். அப்போ மேடம் வந்து 6 மணி நேரத்துக்கு தரணும் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணக்கூடாது. நமக்கு ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னு நமக்கு கம்ஃபர்டபுள் இல்லை அப்படின்னாலே இந்த சட்னி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். சரியா? அதே மாதிரி நம்ம ஸ்கூலுக்கு வந்துட்டு இப்போ நீங்கள் வெளியில் போகிறீங்க, ஸ்கூலுக்கு வரீங்க, இப்போ வந்து கம்பல்சரியாக பெரிய பிள்ளைங்க நம்ம எல்லாருமே என்ன பண்ணணும்னா ஒரு சின்னதாக ஒரு மென்சுரல் கிட் நீங்கள் ஒன்று வச்சுக்கணும் கையில் எப்போதுமே. ஏன்னா நமக்கு வந்து இப்போ புதுசாக வரவங்களுக்கு கொஞ்சம் மாறும் இல்லையா, சைக்கிள் மாறும், சில பேர் கரெக்டாக வரும். அப்படி இருக்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் டைம் குடிச்சிட்டோம்னா அடுத்த நாள் எப்போ வரும்னு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? அப்போ ஐடியா கிடைக்கும் போது நம்ம வந்து அந்த டயத்துக்கு வந்து நம்ம யாரையும் போய் கேட்கணும் அவசியம் இல்லை, நம்மளே நம்மளோட சேஃப்டிக்கு ஒரு கிட் யூஸ் பண்ணலாம். அந்த கிட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு தனியாக ஒரு பேக்கில் ஒரு பேண்டீஸ் 2 சானிடரி பேட் வச்சு நீங்கள் வந்து எப்போதுமே உங்கள் பேக்கில் வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா இந்த பீரியட் வந்து வரும்போது நீங்கள் யாரையும் வந்து நிற்கணும் அவசியம் இல்லை, டக்குன்னு வாங்கிக்கலாம். சப்போஸ் ஸ்கூலில் வந்துருக்கும் போது திடீர்னு நீங்கள் மென்சுரல் பீரியட் ஆகிட்டீங்க அப்படின்னா பயப்பட தேவையில்லை. நீங்கள் வந்து கிளாஸ் மிஸ்டர் சொன்னீங்கன்னா ஸ்கூலில் வச்சுருப்பாங்க, உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரியா? அப்படி இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிவிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிட் வந்து கண்டிப்பாக பெரிய பிள்ளைங்களோட எல்லாரும் பேக்கில் எங்கே போனாலும் கையில் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பயன்படுத்திங்க. இதில் வேறு அளவுக்கு யாருக்கும் டவுட் இருக்காமா? கட் பண்ணி இதில் யாருக்காவது டவுட் இருந்தால் கேளுங்க. எஸ், பேட்ஸ் இல்லாத போது என்னென்ன பண்ணுறது? ஓகே, வச்சுட்டோம். அதாவது சில பேருக்கு பேர்ட்ஸ் இல்லை, கையில் அர்ஜென்ட்டாக இப்போ இல்லை, நம்மகிட்ட வாங்கி வைக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வந்து அந்த காலத்தில் பயன்படுத்தின மாதிரி கிளாத் பயன்படுத்தலாம். அந்த காலத்துலலாம் சானிடரி பேடெலாம் கிடையாது. அம்மா காலத்தில் பாட்டி காலத்தில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ கிளாத் தான் யூஸ் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா காட்டன் கிளாத்தாக இருக்கனால, அதாவது காட்டன் கிளாத்தை நல்லா அப்சர்வ் பண்ணும். நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து சென்சிட்டிவான இடங்கிறதுனால சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ இந்த சுத்தமான காட்டன் கிளாத் எடுத்து சுத்தமாக அழுத்து துணிலாம் வச்சுக்கூடாது. ஸோ சுத்தமான காட்டன் கிளாத்தை எடுத்து நல்லா ஃபோல்ட் பண்ணி மடக்கி அந்த நம்ம எப்பொழுதும் போல பேண்டீஸில் வச்சுக்கணும். சரியா? ஆனால் அது மறுபடியும் நம்ம வந்து அதை எப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிடணும். நல்லா பச்சை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா டெட்டால் டிஸ்இன்ஃபெக்டன்ட் எதுவும் போட்டு
நல்லா அலசி வெயில தான் காய வைக்கணும். ஸோ மென்ஸ்ட்ரல் டைத்தில் பயன்படுத்தக்கூடிய நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ் எதாக இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து வெயில தான் காய வைக்கணும். ஏன் வெயில நம்ம காய வைக்கிறோம் அப்படின்னா சன்லைட் பட்டு அதில் உள்ள கிருமிகள்லாம் போயிடும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இந்த மாதிரி செய்யணும். சரியா? பொதுவாகவே வெயில காய வைக்கணும் தான் சொல்லுவாங்க எல்லா பொருளுமே. இப்போ மென்ஸ்ட்ரல் ஹைஜீனை எப்படி பயன்படுத்தணும், எப்படி டிஸ்போஸ் பண்ணணும்னு சொல்லிக்கலாம். இப்போ மென்ஸ்ட்ரல் டைத்தில் வந்து சில பேருக்கு வந்து உடம்புல வந்து கொஞ்சம் இடர்பாடு இருக்கும். எல்லாருக்கும் கிடையாது. ஒரு சில பேருக்கு வந்து ஸ்டொமக் பெயின் இருக்கும், சில பேருக்கு ஸ்டொமக் பெயின் இருக்கும், வாமிட் இருக்கும், சில பேருக்கு தலைவலி இருக்கும். ஸோ இதெல்லாம் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்கும். அப்போ அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல நம்ம ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிடணும். நம்ம அதுதான் வளரும் போதே ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிடணும். இந்த மாதிரிலாம் பிரச்சனை வராமல் இருக்கும். நம்ம வந்து நம்ம கருப்பை எங்களுக்கு நம்ம வயிற்றுல அடிப்பகுதியில் இருக்கு. ஸோ அதனால தான் அந்த பீரியட்ஸ் டேட் என்ன அப்படின்னா அடி வயிறு வலிக்கும். ஸோ அடி வயிறு வலிக்கும் அப்படி வலிக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா சுடுதண்ணி ஒருத்தரம் கொடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப முடியல அப்படின்னா அடி வயிறு வரும்போது மாத்திரைலாம் சாப்பிடக்கூடாதுக்காக நம்ம என்ன பண்ணணும் சுடுதண்ணி ஒருத்தரும். இப்போ வாட்டர் பேக்கில் நிறைய மார்க்கெட்டில் கிடையாது இல்லையா? ஸோ நமக்கு உடம்புக்கு தகுந்த மாதிரி ஹீட் வச்சு நம்ம வந்து ஒருத்தர் நிறைய தண்ணி குடிக்கணும். சரியா? நிறைய தண்ணி குடிக்கணும். நிறைய வந்து நடைபயிற்சி பண்ணணும். அதாவது சில பேர்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க மென்ஸ்ட்ரல் பீரியடா இருக்கும்போது நம்ம வந்து எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அது ரொம்ப தவறு. அதாவது பீரியடா இருக்கும்போது நம்ம எல்லா வேலையும் செய்யலாம். யாரும் வந்து அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. சரியா? நம்ம பீரியடா இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடைபயிற்சி பண்ணலாம், ஒர்க் பண்ணலாம். அப்போ வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம், மெடிடேஷன் பண்ணலாம், யோகா பண்ணலாம். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு சில ஆசனங்கள்லாம் இருக்குது. அதாவது புஜங்காசனம் செய்யலாம், ஸோ தித்லியாசனம் செய்யலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆசனங்களும் செய்யலாம், பாலாசனம் இதெல்லாம் செய்யலாம். சரி? அதெல்லாம் இந்த மாதிரி பீரியட் இருக்கும்போது நம்ம இந்த வேலைகளை எல்லாமே செய்யலாம். கண்டிப்பாக செய்யணும். சரி? அப்போ தான் நம்ம உடம்பு வந்து நல்லா இருக்கும். அப்புறம் நல்ல ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிட்டு நிறைய தண்ணி குடிக்கணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் செய்யணும். இப்போ சில பேருக்கு தலைவலிக்குது அப்படின்னா தலைவலி வந்து வரது காரணமே வந்து நம்ம உடம்புல வந்து டீஹைட்ரேஷன் ஆகுது தான். தண்ணி பத்தாமல் இருக்கும்போது நமக்கு தலைவலி வருது. ஸோ இப்போ அதுவும் இந்த வெயில் காலத்தில் நிறையவே நம்ம தண்ணி குடிக்கணும். சரியா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரிலாம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து உடம்பு நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம கான்சன்ட்ரேஷனை மாற்றணும். சில பேருக்கு வந்து எரிச்சலாக இருக்கும். சில பேருக்கு வந்து பேசினாலும் எரிச்சலாம். பீரியட் டைத்தில் யாரோ பேச்சு கொடுங்க, அம்மாட்டே கூட சத்தம் போடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு தொந்தரவு அப்படி இருக்கும். அதனால நீங்கள் வந்து வெளிப்படுத்துறது யாருக்கும் தெரியாமல் நீங்கள் பேசுவீங்க. அப்போ அதுலேருந்து நம்ம ரிலாக்ஸ் ஆகணும்னா இந்த மாதிரி இல்லாமல் செய்யணும். எக்ஸசைஸ் பண்ணணும், அதாவது நடைபயிற்சி பண்ணணும், ஸோ இந்த யோகா பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான நம்மளுடைய தன்மைகளை மாற்றினா அது மாறிடும். ஓகேவா? சரியா? இந்த மாதிரி நீங்கள் அதே மாதிரி பீரியட் டைத்தில் கண்டிப்பாக குளிக்கணும். சில வயசானவங்களாம் சொல்லுவாங்க குளிக்கக்கூடாது, 3 நாளைக்கு தனியாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. கிடையாது. கண்டிப்பாக பீரியட்ஸ் டைத்தில் ஒரு நாளைக்கு 2 தடவைனாச்சும் குளிக்கலாம், தப்பு இல்லை. சரியா? அந்த மாதிரி கண்டிப்பாக குளிக்கணும். ஏன் குளிக்கணும் அப்படின்னா பொதுவாகவே நம்ம ஏன் குளிக்கிறோம் அப்படின்னா நம்ம உடம்புல உள்ள பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணணும். குளிக்கிறதுனால நம்ம கிருமிகள் போகும். சரியா? வேதியில் ஒரு கிருமி இருக்கும். கண்டிப்பாக பீரியட் 2 தடவை அட்ஜஸ்ட் குளிக்கணும். ஓகேவா? அப்புறம் வந்து ஓகே, இப்போ நான் சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு இப்போ நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? அதே மாதிரி உங்களுக்கு தெரியாதவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு சொல்லி இந்த மாதிரி இப்படி தான் பீரியட்ஸ் இப்படி இருக்கணும் அப்படின்றத நீங்கள் சொல்லிக் கொடுங்க தெரியாதவங்களுக்கு. சரிங்களா? அதே மாதிரி உங்களை சுற்றி உள்ளவங்க எல்லாரையும் நம்ம ஹைஜீனிக்கான ஒரு மென்ஸ்ட்ரல் சாரி ஓகே, இப்போ நம்ம நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுட்டா எல்லாருக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க நம்புறேன். இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இந்த விஷயத்தை இப்படி தான் சானிட்டரி பண்ண, இப்படி தான் யூஸ் பண்ணி, இப்படி தான் டிஸ்போஸ் பண்ணுங்கிற ஒரு இதை சொல்லுங்கள். தேங்க்யூ.